Assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம மெமரி பவர் என்னங்கறத நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீட்லயே இருக்கீங்க. உங்களோட மெமரி பவர் என்ன அப்படிங்கறத நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல நான் சில வெப்சைட்ஸ்க்கு போய் என்னோட மெமரி பவரை டெஸ்ட் பண்ண போறேன். நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணி உங்களோட மெமரி பவர் என்னங்கறதையும் என்னோட சேர்ந்து கெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் கூகுளுக்குள்ளே போயிட்டு ஃபன்னி மெமரி டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வருது. அதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு பசில் வருது. ஹவு டு பிளே. ஐ ஹேட் லைக் டு ட்ரை டு மெமரைஸ் அவர் 10 item ஷாப்பிங் லிஸ்ட் யூசிங் எ வேரியேஷன் ஆஃப் த மெமரி பேலஸ் டெக்னிக். It works like this. Imagine waking up and getting ready for the day. We will show you an item you need to buy and we will pair it with a common location in a home. Try to visualize the pairs together in your home. Okay. இந்த கேம் என்ன அப்படின்னா நமக்கு அவங்க ஒரு 10 ஐட்டம் வந்து இமேஜ் வழியாக ஷோ பண்ண போகிறாங்க. அதை நம்ம மெமரியில் வச்சுக்கிட்டு அது என்ன இமேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். As you reach to turn off the alarm, you find a pizza underneath it. ஆக்சுவலி இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. நம்ம அலாரம் ஆஃப் பண்ண எந்திரிக்கிறோம். அப்போ அந்த அலாரமுக்கு கீழே ஒரு பீட்சா இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. You walk on the floor and find rice at your feet. நம்ம தரையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தரையில் நம்ம பாதத்துக்கிட்ட ரைஸ் கொட்டி கிடக்கு. அரிசி நம்ம பாதத்துக்கிட்ட கொட்டி கிடக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. As you reach to turn on the light, you notice almonds scatter underneath it. நம்ம லைட் ஆன் பண்ண போறோம். அப்ப அந்த லாம்புக்கு கீழே ஆல்மண்ட்ஸ் பாதாம் கொட்டி கிடக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. You look out the window and milk drips from the glass. நம்ம விண்டோஸ் கிட்ட போறோம். அப்ப அந்த விண்டோஸ்ல பால் அந்த விண்டோ வழியா ட்ரிப் ஆகிக்கிட்டு இருக்கு. In the bathroom, you find mustard dripping down the walls. பாத்ரூம்ல மஸ்டர்ட் சாஸ் இருக்கு இல்லையா, அது ட்ரிப் ஆகிட்டு இருக்கு. விண்டோஸ்ல பால், பாத்ரூம்ல மஸ்டர்ட் சாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. While brushing your teeth, a large pepper appears in the sink. அதாவது நம்ம கேப்சிகமும் பட் அமெரிக்கன் லாங்குவேஜ்ல பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது சிங்க்ல ஒரு பெரிய பெப்பர் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. In your drawer you find fish in your pants. drawerல நம்ம பேண்ட் இருக்கு. அந்த பேண்ட்டுக்குள்ள ஃபிஷ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, you look up and see peas stuck to the ceiling. சீலிங்ல பட்டாணி பீஸ் இருக்கு இல்லையா, அது ஒட்டி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. As you open the door to leave, orange juice slides down it. இன்னும் இதே மாதிரி இமேஜ் வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. விண்டோல பால் ட்ரிப் ஆகிட்டு இருக்கிறத பார்த்தோம். பாத்ரூம்ல மஸ்டர்ட் சாஸ் பார்த்தோம். டோர்ல ஆரஞ்ச் ஜூஸ். Leaving your home, you see potato sitting on the fence. பொட்டேட்டோ ஏங்க ஃபென்ஸில் உட்கார போகுது. சரி, ஓகே. ஃபென்ஸில் வந்து பொட்டேட்டோ இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10 ஐட்டம்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ ஷாப்பிங். நம்ம இந்த ஐட்டம்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். பார்ப்போம் என்னோட மெமரி எப்படி இருக்கு, நான் எவ்வளோ டைம் அதுக்கு எடுத்துக்கிறேன்னு பார்ப்போம். அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நிறையா இமேஜஸ் வந்து அதில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இமேஜில் நம்ம என்ன பார்த்தோம்? அலாரம் கீழே வந்து பீட்சா இருக்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ பீட்சா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பீட்சா.
பீட்சாக்கு பக்கத்துலேயே இந்த பெப்பர்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது சிங்க்ல இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா? ஸோ பெப்பர்ஸ். நெக்ஸ்ட் பொட்டேட்டோஸ் இங்க இருக்கு பாருங்க. ஃபென்ஸ்ல வந்து பொட்டேட்டோ உட்காந்து இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா? ஸோ பொட்டேட்டோ 3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆரஞ்சு ஜூஸ் இதோ இருக்கு பாருங்க. நம்ம டோர்ல ஆரஞ்சு ஜூஸ் ட்ரிப் ஆகிக்கிட்டு இருக்கிறதா பார்த்தோம். அப்புறம் பாத்ரூம்ல மஸ்டர்ட் இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா? ஸோ அதையுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மில்க், விண்டோஸ்ல மில்க் ட்ரிப் ஆயிட்டு இருக்கிறதா பார்த்தோம். ஸோ அதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சீலிங்ஸ்ல பட்டாணி பீஸ் வந்து ஒட்டி இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா? அது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். பீஸ். ஓகே, 7 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லேம்ப் நம்ம டர்ன் ஆஃப் பண்ண போகும்போது அதுக்கு கீழே ஆமண்ட்ஸ் கொட்டி கிடக்கிறதா பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னும் நம்ம 2 கண்டுபிடிக்கணும். ரைஸ். நம்ம ஃப்ளோர்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது நம்ம காலுக்கு கீழே ரைஸ் கொட்டி கிடக்கிறதா பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 1, எனக்கு அந்த 1 என்னங்கிறது மறந்து போச்சு. பட் அந்த லிஸ்ட்டை நமக்கு ஒன்னொன்னா படிச்சோம்னா ஞாபகம் வரும். உங்களுக்கு அந்த 1 என்ன அப்படிங்கிறது ஞாபகம் இருந்துச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிராயர் ஓபன் பண்ணும் போது நம்ம பேண்ட்டுக்குள்ள ஃபிஷ் இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ஃபிஷ் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 10 சூஸ் பண்ணியாச்சு. ப்ரொசீட் பண்ணுவோம். நம்ம எல்லாமே கரெக்டா சூஸ் பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ணுவோம். நான் எல்லாமே கரெக்டா சூஸ் பண்ணியிருக்கேன்னு ஐ ஹோப். பட் இருந்தாலும் பார்ப்போம். எஸ், 63% பிளேயர்ஸை விட நம்ம பெட்டரா நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்மளோட மெமரி பவர் சூப்பராகவே இருக்கு. பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ வேற ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் இருக்கான்னு பார்ப்போம். englishroom.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு டைமர் கொடுத்துருக்காங்க. அந்த டைமர்ல டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ரீட் பண்ணலாம். மை நேம் இஸ் ஸ்காட். ஐ எம் 7 years old. திஸ் இஸ் மை பேக். ஐ ஹாவ் 2 pens, 3 pencils, 1 ruler. I am sitting on my chair in my classroom. I am sitting on my chair in my classroom. There is a book on my desk. There is a waste basket on the floor. Okay, timer முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேம்குள்ள போயிடலாம். ஒரு வேர்டா நம்ம டைப் பண்ணணும். So I have 1க்கு முன்னாடி ஒரு வேர்ட் இருக்கு. நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும் போது இந்த ரூலர் அப்படிங்கிறது ஸ்கேல்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ உள்ள பசங்க எல்லாமே அதை ரூலர்னு சொல்றாங்க. இந்த ப்ரீபோசிஷன்ங்கிறது ரொம்பவே கஷ்டம். நமக்கே நிறைய டைம்ல கன்ஃபியூஸ் ஆகும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்கோர் வந்து 97%. டைம் வந்து 4 minutes எடுத்திருக்கோம். இதுல நம்ம ஒரு வேர்டா டைப் பண்ணி அந்த செக் பட்டன் நம்ம கிளிக் பண்றதுனால இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க இன்னும் இதுல நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் குள்ள போகலாம். ஹியூமன் விஷுவல் மெமரி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். மெமரைஸ் ஸ்கொயர்ஸ். ஓகே, ஸ்டார்ட். இந்த கேம் நம்ம மொபைல்லே ப்ளே பண்ணியிருக்கோம். இது பார்க்க ஈஸியா இருந்தாலும் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸ்கொயர்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். கொஞ்சம் கூட நம்ம கண்ணை வந்து பிளிங்க் பண்ணாம நம்ம இதுலயே கான்சென்ட்ரேட்டா இருக்கணும். தட்ஸ் இட். இதுக்கு மேல என்னால இதை போக முடியாது. நீங்களும் இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு இதுல எத்தனை லெவல் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து 6 லெவல் வந்து மிஸ்டேக் இல்லாம கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். உங்களால எத்தனை லெவலை கம்ப்ளீட் பண்ண முடியும்ட்டு உங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா அதை எனக்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்க எத்தனை லெவலை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மெமரி லெவல், ஐக்யூ லெவல் என்னங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், கொஞ்சம் புதுசா இருந்திருக்கும் நான் நம்புறேன்.
நெக்ஸ்ட் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, bye bye.